Hi, NCRT, Grade 11, Chapter 4, Chemical Bonding book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.16, write the significance or applications of dipole moment. First பாருங்க, for determining the polarity of the molecule, so polarity of the molecule நம்ம determine பண்ணுறதுக்கு dipole moment யூஸ் ஆகுது. So greater the dipole moment value, more will be the polarity. So dipole moment value அதிகமாக இருந்துச்சுன்னா polarity அதிகமாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காம்பவுண்ட் உடைய பொலாரிட்டியை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, we can determine the shape of the molecule. எப்படி டைப்போ மோட் வச்சு, ஸோ சிமெட்ரிக்கல் மாலிகுல்ஸ் லைக் லீனியர் எக்ஸெட்ரா. ஸோ சிமெட்ரிக்கல் லீனியர் மாலிகுலை ஈஸியாக டைப்போ மோட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டு ஹாவ் அ ஜீரோ டைப்போ மொமெண்ட், வேரஸ் இஃப் நாட் சிமெட்ரிக்கல் then they take different shapes such as bend shape or some angular shape. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சிமெட்ரிக்கல் மாலிகுல்ல டைப்போ மொமெண்ட் 0 வந்துச்சுன்னா அது லீனியராக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இட் வில் ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். என்னது, பென் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ஆங்குலர் ஷேப்பாகவும் நமக்கு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ we can say that if a molecule has a zero dipole moment, ஸோ ஒரு மாலிகுலுக்கு ஜீரோ டைப்போ மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, then it must be a non-polar. Then it must be a non-polar, and if it is non-zero, then it must be have some polar character, right? ஸோ அப்போ நமக்கு மியூ வேல்யூ 0 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடுவோம், நான் போலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வில் டெல் தட் இஸ் அஸ் அ நான் போலார், ரைட்? இதே வந்து மியூ நாட் ஈக்குவல் டு 0னா அந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம போலார் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுதான் அது சிக்னிஃபிகன்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைப்போ மொமெண்ட். தேங்க்யூ.